அதுதான் நான் ஒன்று விஜய் வந்து பாராட்டுவேன். என்னன்னா சென்ற ஆட்சியிலலாம் வந்து ஆளுகின்ற கட்சி திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டி இதை கேஸ் ஃபைல் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. தாவேகாவை சார்ந்தவர்கள் தவறு செய்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்குது அப்படின்னும்போது தாவேகா ஆட்சியில் செயல்பாடுகள் இருக்குது இல்லைன்னே சொல்ல. ஆனால் அந்த செயல்பாடுகள் எல்லாம் முழுமையாக சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிறத கூட நல்ல விஷயங்களை கூட ஏன் சார் நியூஸ் சேனல் எடுத்து போட மாட்டேருக்காங்க? சில சமயத்தில் அவங்களுக்கும் கொஞ்சம் காண்டாக இருக்கும் சார். அதே மாதிரி அமைச்சர்கள்லாம் நல்ல நல்ல விஷயம்லாம் செஞ்சு தானே இருக்காங்க சார். சார் அதே மாதிரி கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லா பண்ணுறாங்களா இல்லை வந்து புது மாப்பிள்ளையாக நீங்களே சொல்கிறீங்களே சார், புது மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்கல்ல. அப்போ புது மாப்பிள்ளை கிட்ட என்னென்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி சார் பண்ணுவாங்க? அப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணல சார். 1 month தான் சார் ஆகுது. இப்போ நம்ம புது வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லை சார்? அதே மாதிரி தானே சார் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்களா சார்? புது வீட்டுக்கு போனீங்கன்னா தாவேகா சில இடங்களில் உண்மையிலே நல்லாவே செய்கிறாங்க. வாயை திறந்து பேசாமல் இருக்கிறது தான் காரணமாக சொல்கிறீங்களா? இல்லை, வாயை திறந்து பேசாதுன்னா நீங்கள் கேள்வி கேட்கறதுக்கு பதில் கொடுத்தா சார். மீடியாவை அட்டன் பண்ணணும்னு எந்த ப்ரோட்டோகாலும் இல்லைல்ல சார்? இல்லை, அன்னைக்கு மீடியா அதை பயந்து போனோன்னு சொல்ல முடியாது. அன்னைக்கு மீடியாவை மீட் பண்ணல. நிழல்முக மீடியா நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பது மூத்த பத்திரிகையாளர் ஒற்றன்துரை சார் தான். வணக்கம் சார். வணக்கம் ராம்குமார் சார். சட்டசபையில் வந்து கூட்டம் நடந்திருக்கு. அதுக்கு வந்து எதிராக வந்து உதயநிதி ஸ்டாலின் வந்து பரபரப்பு பேட்டி கொடுத்துருக்காரு. அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, எப்பயுமே ஒரு ஆளும் கட்சின்னு ஒன்று ஒருத்தர் இருக்கும்போது, திமுக ஆளும் கட்சியாக இருக்கும்போது எதிர்கட்சியாக இருந்து இபிஎஸ் அவர்கள் பேட்டி கொடுப்பாரு. இந்த மாதிரி இருக்கக்கூடிய குறைகள்லாம் சொல்லுவாங்க. எந்த ஒரு அரசு இருந்தாலும் அரசு வந்து 100% பர்ஃபெக்டாக செய்ய முடியாது. ஒருத்தருக்கு பிடிச்சது இன்னொருத்தருக்கு பிடிக்காம தான் இருக்கும், புரியுதுங்களா? அந்த மாதிரி தான் இருக்கும். அதில் தான் அவர் வந்து சில குறைகள் கண்டிப்பாக இருக்குது. அதை நான் தப்பே சொல்ல முடியாது. அதில் வந்து பல குறைகள் இருக்குது. இப்போ புதுசாக ஏற்றிருக்கக்கூடிய தாவேகா ஆட்சியில் அதில் வந்து சில குறைகள்லாம் இந்த மாதிரிலாம் குறிப்பிட்டு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி சார், தேர்தல் பிரச்சாரத்தின் போது வந்து வீரவசனம் பேசினார். ஆனால் இப்போ வந்து மௌனம் காப்பது ஏன்னு சொல்லிட்டு கேட்டிருக்காரு சார். அதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார்? இல்லை, அது கரெக்டு தான். வரும். ஏன்னா வீரவசனம் வந்து அன்றைக்கி தாவேக்காவில் வந்து பேசினா தான் விஜய் வந்து இவங்களோட சட்டம் ஒழுங்கு சரியில்லை, பெண்களுக்கு பாதுகாப்பெல்லாம் சொன்னார் தான். அன்றைக்கி அந்த வீரவசனம் உண்மையிலே விஜய் பேசினார்ன்றது மாற்றுக்கிறதே கிடையாது. அதை தான் அவர் கேட்குறாரு. அதில் கேட்குறது தப்பே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கொலைகளே வந்து ஒரு 65-70 கொலைகளும் நடந்து 65 கொலைகள் நடந்திருக்கு. அதுக்கப்புறமா வந்து பெண்கள் பாலியல் பலாத்காரம் பார்த்தீங்கன்னா 175 பாலியல் பலாத்கார வழக்குகளும் என்ன பார்த்தீங்கன்னா அது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து தாவேகாவினர் நிறைய பேர் குற்றவாளிகளாக கண்டுபிடிக்கப்பட்டிருக்காங்க. இப்படிலாம் இருக்குது என்பது அதை வந்து விஜய் இவர் உதயநிதி கேட்குற அது தவறே கிடையாது சார். அதேமாரி வந்து இப்போ தாவேகா பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க இல்லைங்க சார். தாவேகா ஆட்சியில் இருக்கிறதால தான் இப்போ எல்லாருமே கவனம் வந்து தாவேகா மேலே இருக்கிறதால தான் வெளியே வருதா? இதுக்கு முன்னாடி இந்த கட்சிகள்லாம் இருந்திருக்குல்ல சார் இந்த மாதிரி குற்றங்கள்லாம்? அதுதான் நான் ஒன்று விஜய் வந்து பாராட்டுவேன். என்னன்னா வந்து விஜய் பாராட்டுன்னு இந்த காவல்துறைக்கு வந்து முழுசாக ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காரு விஜய் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சென்ற ஆட்சியிலலாம் வந்து ஆளுகின்ற கட்சி திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும் அதில் இருக்கக்கூடியவர்கள் யாரும் குற்றம் செய்தால் ஒன்று வந்து போலீஸ் வந்து பாதிக்கப்பட்டவங்களை மிரட்டி இதை கேஸ் ஃபைல் பண்ணாமல் பார்த்துப்பாங்க. அதே சமயத்தில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்க ஏதோ 1-2 கேஸ் தான் வந்து ஃபைல் ஆகும். இல்லைனா வந்து அப்படியே கேஸ் ஃபைல் ஆச்சுன்னா வெளியில் தெரியாமல் இருந்துச்சு. பட் இங்கே வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது இந்த விஷயத்தில். தாவேகாவை சார்ந்தவர்கள் தவறு செய்தாலும் அவங்க மீது நடவடிக்கை எடுக்குது அப்படின்னும்போது வரவேற்கத்தக்க ஒரு விஷயமாக தான் நான் பார்க்குறேன் இந்த விஷயத்தில் சார். அதேமாரி வந்து இப்போ இருக்கிற ஆளும் கட்சி வந்து தாவேகா வந்து அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் வந்து ரீல்ஸ் மோகத்தில் தான் செயல்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி எங்கே போனாலும் வந்து இன்ஸ்பெக்ஷன் போனால் கூட ரீல்ஸ் தான் எடுத்து சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் பண்ணுறாங்க. ஆனால் தலைவர்கள் மாதிரி தான் தொண்டர்களும் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி பேசியிருக்காரு சார். அதை பற்றி உங்களுடைய இதாக ரீல்ஸ் மகன் வந்து விஜயோட ஆட்சியே வந்தது ரீல்ஸ் மகத்தில் தான் வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து வெறும் பெருசாக செயல்பட்டுலாம் வரல. எல்லாருமே வந்து ரீல்ஸ் போகிறவங்கள தான் அந்த சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸ் தான் அதில் இருக்கிறாங்கன்ற மாதிரி இருக்குது. அதே மாதிரி தான் வந்து சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்சர்ஸை வச்சு தான் விஜயும் ஜெயித்தார். அதில் மாற்று கருத்தை கிடையாது. அதை தான் இவங்க சொல்லியிருக்காங்க. அந்த ரீல்ஸ் முகத்துலேருந்து இவங்க மாறி ரியல் லைஃப்க்கு வரணும் அப்படின்றது தான்
அவர் சொல்கிறாரு. அதை தான் நானும் ஒரு பத்திரிகையாளராக எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி தான் பொதுமக்களும் நிறைய பேர் எதிர்பார்க்குறதுன்னா ரீல்ஸ் வந்து ரியல் லைஃப்க்கு வாங்க அப்படின்றாங்க. ஏன்னா எங்கே போனாலும் இவங்க உள்ள அந்த எம்எல்ஏலாம் வந்து இது கொஞ்சம் கீழ்த்தனமாக இருக்குது. நம்ம இன்னும் கூட வேற ஒரு மேட்டரில் பேசும்போது சொன்ன ஒருத்தர்கிட்ட, இவங்க உள்ள மைக்கை குத்தினா எல்லா இடத்துலையும் போனால் நீங்கள் என்ன வந்து பப்ளிசிட்டி கோசமாக போகிறீங்க, செயல்படுங்க அப்படின்னு தான் சொல்கிறேன். ஆனால் செயல்படலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, செயல்படுறாங்க. அதாவது இவரோட ஆட்சியில் வந்து செயல்படலையான்னா பொய். அது தாவேகா ஆட்சியில் செயல்பாடுகள் இருக்குது, இல்லைன்னே சொல்ல. ஆனால் அந்த செயல்பாடுகள் இல்லாமல் முழுமையாக இருக்கானா அங்கேயும் குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிறத கூட நல்ல விஷயங்களை கூட ஏன் சார் நியூஸ் சேனலில் எடுத்து போட மாட்டேருக்காங்க? நியூஸ் சேனலில் போடுறாங்களே, சில சமயத்தில் அவங்களுக்கும் கொஞ்சம் காண்டாக இருக்கும் இல்லைங்க. ஏன்னா இன்றைக்கி லீடிங்காக இருக்கக்கூடிய சேனல்ஸு இருக்குது தமிழில் வந்து பார்த்திங்கன்னு வச்சுங்களேன். சன்னு, கலைஞர் டிவி வந்து அது வந்து அரசியல் சார்ந்ததாக இருக்கும், திமுகவுக்கு சார்ந்ததாக இருக்கும். அதே மாதிரி வந்து நியூஸ் ஜே பார்த்திங்கன்னா வந்து அது வந்து அஇஅதிமுகவுக்கும் வேலுமணிக்கும் அவங்களுக்கு சம்மந்தமாக இருந்துச்சு. அப்புறமா ஜெயா டிவி அப்படின்னு பார்த்திங்கன்னா அது வந்து நம்ம சசிகலா டீமு, அப்புறமா வந்து தினகரன் அவங்களுக்கு சாதகமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். அப்போ இவங்களுக்குன்னு சாதகமாக இருந்தது தனியார் தொலைக்காட்சி வந்து வேறு சேனல்கள் எதுனா வந்து பாலிமரும் நியூஸ் 24/7 இருந்துச்சு. பட் இவங்களுடைய சேனலே வந்து அந்த அரசு தொலைக்காட்சியில் வந்து முடக்கப்பட்டோன்னே இவங்களுக்கும் கோவம் வந்துருச்சு, நீங்கள் இந்த மாதிரி பண்ணுறீங்களேன்னு. காரணம் என்ன அப்படின்னும் போது தாவேக்கால இருக்கக்கூடிய அந்த செயல்பாடுகள் சரியில்லை அப்படின்னா, அது குறிப்பாக சொல்ல போனோம் அப்படின்னா தாவேக்கா ஆட்சிக்கு வந்து கெட்ட பேர் அவப்பெயர் பெருசாக எடுத்து கொடுக்கறது வந்து அந்த மின்சாரம் தான். அதாவது எலக்ட்ரிசிட்டி பவர் ஃபெயிலியர் இதெல்லாம் அப்பப்போ பார்த்தீங்கன்னா மின்சாரம் துண்டிக்கப்பட்டிருக்கு. அது மாதிரி நிறைய பேருக்கு பாதிக்கப்படுறாங்க. ஏன் மருத்துவமனைகளிலே வந்து சில சமயத்தில் மின்சார சப்ளை சரியில்லாமல் இருக்குது அப்படின்றாங்க. அதை பற்றி இவங்க வந்து தொடர்ந்து போட்டிருந்ததுனால தான் வந்து இவங்கள வந்து முடக்கப்பட்டுச்சு, இருட்டிக்கப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லி இவங்க குற்றச்சாட்டுகள் வச்சாங்க. சார் அதே மாதிரி அமைச்சர்கள்லாம் நல்ல நல்ல விஷயம்லாம் செஞ்சு தானே இருக்காங்க சார். இந்து அறநிலையத்துறை அமைச்சர் ரமேஷ் அவர்களும், அப்புறம் வந்து கனிம வளத்துறை அமைச்சர் வந்து பிரபு அவர்களும், ஒரு சில அமைச்சர்கள்லாம் அவங்களுடைய செயல்பாடுகள் நல்லா தானே சார் பண்ணிட்டு இருக்காங்க. அதை பற்றி ஏன் சார் போட மாட்டிருக்காங்க? இல்லை அதெல்லாம் போட்டுருந்தாங்க இருந்தாங்க, சில சேனல்ஸ்லாம் போட்டுருந்தாங்க. ஒன்ஸ் இவங்களுக்கு வந்து நீங்கள் எப்படி போடலன்னு சொல்லுவீங்க, ஏன்னா உங்கள் சேனலே வெளியிலே வரலன்னு அவங்க சொல்கிறாங்க. இவங்க சேனலே வந்து அந்த நீங்கள் சொல்கிற ஆட்களோட சேனல் 3மே வெளியில் வரும்போது தெரியல அப்படின்போது அந்த அப்போ எப்படி தெரியும், அவங்க அதில் போட்டால் கூட தெரிஞ்சுச்சா தெரியாது தெரியல, நிறைய இடத்துல முடக்கப்பட்டிருக்கே அப்படின்னு சொல்கிறாங்களே. செயல்பாடுகளை வந்து ஜேர்னலிசமில் வந்து பயாஸ்டாக இருந்தால் கூட ஓரளவுக்கு அவங்க சொல்கிறத செய்வாங்க தான். நீங்கள் செய்கிறீங்கன்னா செய்கிறாங்க, அந்த ஆட்சியை தாவேக்கா செய்யுதுன்னா அதை கண்டிப்பாக போடுவாங்க தான். அது ஆனால் அது எந்த அளவுக்கு போட்டிருக்காங்கன்றது நம்ம பார்க்கணும் சார். அதேமாதிரி கடந்த ஆட்சியோட இந்த ஆட்சி நல்லா பண்ணுறாங்களா இல்லை அவங்களோட இவங்க மோசமாக? இல்லை, இப்போ நம்ம வந்து அதை கம்பேராக பண்ண முடியாது. நீங்கள் இப்போ வந்து 1.5 மாதம் இவங்க வந்து புது மாப்பிள்ளை ஆட்டங்க, புது மாப்பிள்ளை ஆட்டம் தான், புரியுதுங்களா? அதாவது இவங்க வந்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக இருப்பாங்க எல்லாருமே. அது வந்து யாருக்குமே விஜய்க்கே வந்து முதல் ஜோசப் விஜய் அவர்களுக்கே வந்து இருக்கிற எம்எல்ஏங்க எல்லாருமே பரீட்சைமான்னு பார்த்தா கண்டிப்பாக தெரியறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. ஏன்னா யாருக்கு என்னன்னே தெரியல. அதில் சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பேசவே தெரியாது எம்எல்ஏலாம் இருக்க, பெப்பே அப்படின்னு பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி எம்எல்ஏ ஆகிட்டாங்க. அவங்களோட எலெக்ஷனுக்கு பிரச்சாரத்தில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் இருக்க ஆள் ஒவ்வொன்றா வந்து சினிமாவில் ப்ராம் பண்ணுற மாதிரி சொல்லி கொடுப்பாங்க. அவ்வளோ மோசமாலாம் பேசுகிறவங்களாம் இருக்காங்க. அவங்களாம் இன்றைக்கி எம்எல்ஏவாக ஆகிட்டாங்க. அதெல்லாம் பார்த்தா எல்லாமே இப்போ புது மாப்பிள்ளை ஆட்டம் சார். இப்போ நீங்களே சொல்கிறீங்களா சார் புது மாப்பிள்ளைன்னு சொல்கிறீங்கல்ல, அப்போ புது மாப்பிள்ளை கிட்ட என்னென்னா எடுத்த உடனே எல்லாத்தையும் பண்ணுங்கன்னு சொன்னால் எப்படி சார் பண்ணுவாங்க? அப்போ கொஞ்ச நாள் வெயிட் பண்ணல சார். 1 month தான் சார் ஆகுது. அது இல்லற வாழ்க்கைன்றது உங்கள் தனிப்பட்ட வீடுக்கு, இது பொதுமக்கள் வாழ்கிற இடங்க. இது நீங்கள் புதுசாக கல்யாணம் பண்ணி வந்துட்டீங்கன்றதுனால உங்ககிட்ட நான் கொடுத்து சார். இப்போ நம்ம புது வீட்டுக்கு போகிறோம், அந்த வீட்டுக்கு அடாப்ட் பண்ணுறதுக்கு நமக்கு கொஞ்சம் நாள் ஆகும் இல்லை சார்? அதே மாதிரி தானே சார் புதுசாக ஆட்சிக்கு வந்திருக்காங்களா சார்? புது வீட்டுக்கு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அடாப்ட் பண்ணிக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஆனால் பக்கத்து வீட்டுக்காரன் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுல்ல. நீங்கள் வந்து இன்றைக்கி ஆட்சி அமைச்சிங்கன்னா உங்களுக்கு உள்ள வேலையை கற்றுக்குங்க. ஆனால் நீங்கள் வேலையை கற்றுக்கோங்க, வேலைன்னு சொல்ல. ஆனால் உங்கள் கீழே இருக்க ஆட்கள் கரெக்டாக வேலை வாங்க தெரியணும். உங்களுக்கு வேலை வாங்கிறதுக்கு கூட உங்களுக்கு தகுதி இல்லைனா அப்போ நீங்கள் அரசியலுக்கு வராதிங்க. அப்போ அவங்களை நிர்வாகம் பண்ண தெரியலன்னு சொல்கிறீங்களா சார்? நான் எல்லாரையுமே சொல்லலை, குறிப்பிட்டு சொல்ல சில இடத்துல நிர்வாக சீர்கேடுகள் இருக்குது, அதெல்லாம் சரி செய்யணும். இவங்களோட ப்ளஸ்ஸையும் பார்க்கணும். தாவேக்கா சில இடங்களில் உண்மையிலே நல்லாவே செய்கிறாங்க, சில இடங்களில் தவறுகள் நடக்குது, புரியுங்களா? சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா சில வீடியோஸில் வந்து தாவேக்கா ஆட்கள் வந்து குடிச்சிட்டு போலீஸ் கிட்ட கலாட்டா பண்ணுற மாதிரி இப்போ சமீபத்துலலாம் கூட பார்த்தேன். அந்த மாதிரி இதுக்கெலாம் ஏன் இடம் கொடுக்குறேன்றீங்க? அதாவது எதிர்கட்சி உங்களுக்கு குறை சொல்லுதுன்னு தெரியும், நீங்கள் எதுக்கு இல்லை ஊடகங்கள் உங்களுக்கு குறை சொல்லுது அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஏன் இடம் கொடுக்குறீங்க? அப்போ உங்களுக்குள்ள கட்சியில் வந்து கட்டுக்கோப்பாக வச்சுக்கோங்க உங்களுடைய தொண்டர்களை. அதே மாதிரி அந்த மாதிரி யாருன்னா பண்ணால் அந்த லோக்கல் ஆளுங்களும் அவங்கள வந்து எப்படி பெரியட் எடுக்கணும் எடுத்து அந்த மாதிரி
திருத்துற வழியை பாருங்க. வாயை திறந்து பேசாம இருக்கிறது தான் காரணமா சொல்றீங்களா? இல்லை, வாய் திறந்து பேசாதனா நீங்க கேள்வி கேட்கறதுக்கு பதில் கொடுத்தா பரவாயில்ல. நீங்க பிரஸ் மீடியாவை அட்டன் பண்ணுங்க. நீங்க வாய் திறந்து பேச சார் மீடியாவை அட்டன் பண்ணணும் எந்த ப்ரோட்டோகாலும் இல்லைல்ல சார்? இல்லை, அட்டன் பண்ணணும் ப்ரோட்டோகால் இல்லைங்க. அப்போ குறைய ஒன்று நியூஸை பார்க்கணும். நியூஸை பார்த்து இவ்வளோ குறைங்க சொல்கிறாங்களே, நீ அதுக்கு நடவடிக்கை எடுக்கணும். இல்லையா பொதுமக்கள் ஒவ்வொருத்தரும் போய் விஜய் கேள்வி கேட்க முடியாது நம்ம எந்த ஒரு முதல்வரையும். அப்போ என்ன சொல்லுவாங்க, பொதுமக்களோட குறைகள்லாம் மீடியா தான் காதில் கேட்குது. மீடியா காதில் கேட்குது, இல்லைன்னா சட்டசபையில் எதிர்கட்சியினர் கேட்க போகிறாங்க. நீ மீடியாவை சந்திச்சனா மீடியா என்ன கேள்வி கேட்பாங்க, அதுக்கான பதில் கொடுங்கன்ற. நீங்கள் ஏன் பயப்படுறீங்கன்ற சார்? அதே மாதிரி மீடியாவை சந்திச்சா தேவையில்லாத கேள்வி தானே சார் கேட்குறாங்க. நான் என்ன சொல்லுன்னா, மீடியாவை நீங்கள் சட்டசபையில் நடக்கக்கூடிய விஷயம் அக்ரிடேட்டட் ஜேர்னலிஸ்ட்டுங்க அங்கே இருக்காங்களா, அங்கே கேட்க. இன்னைக்கு செல்ஃபோன் வச்சுருக்காங்களா மீடியான்றது, அந்த மீடியாவை நீங்கள் எதிர்பார்த்துக்காதீங்க. ஒரு ஜேர்னலிஸ்ட்ன்றது சார் அப்படி தானே சார் மீடியான்னு சொல்லிட்டு வெளியே சுற்றிட்டு இருக்காங்க. இவங்களே வெளியாளுக்கு எங்கே போகிறீங்க, அவங்க ஆளுகளே சோஷியல் மீடியா வச்சு நான் மீடியான்னு சுற்றின்னு கேவலப்படுத்திங்க. மீடியாவை கெட்டது இந்த மாதிரி செலிபிரிட்டி ஆளுங்க. இப்போ விஜயும் அந்த விஷயத்தில் நான் குறை சொல்லுவேன். அவங்க கட்சி ஆளுங்க எல்லாம் மீடியா செல்ஃபோனை வச்சு தூக்கினுக்கலாம் மீடியான்றான். கெடுத்ததே நீங்கள் தாங்க. செக்ரட்டரியேட்டில் யாருன்னா கண்டெல்லாம் போக முடியாதுங்க. செக்ரட்டரியேட்டுக்கு அக்ரிடேட்டட் ஜேர்னலிஸ்ட்டாக இருப்பாங்க. அவங்கள போய் அட்ரஸ் பண்ண. அதுக்கு தான் போகிற வரவங்களெல்லாம் விடாமல் அங்கேயும் நீ அவங்களே பார்த்து பயப்படுறான். அப்போ நீ அரசியல் செய்கிறதுக்கு லாக்கில்லைன்னு. ஆனால் உண்மையிலே மீடியாவை அட்ரஸ் பண்ண பொலிட்டிஷியன்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கருணாநிதி இருந்தாருங்க. அவர் நீங்கள் எந்த கேள்வி கேட்டாலும் பதில் கொடுக்கக்கூடிய. ஜெயலலிதா ஓரளவுக்கு சொல்லிட்டு போயிடுவாங்க. ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா டிடிவி தினகரன் இருக்கார்ல, டிடிவி தினகரன் நீங்கள் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க, அந்த கேள்விகளுக்கு பதில் கொடுப்பார். சீமான் இருக்கார்ல, அவரும் எல்லா கேள்விகளுக்கும் பதில் கொடுத்துட்டு போவார். கமலஹாசன் நீங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் பதில் கொடுத்துருப்பார். ஸ்டாலின் கூட கொஞ்சம் நழுவிட்டு போயிடுவார். சில மீடியாவை மீட் பண்ணார், சில கேள்விகளுக்கு அப்படி தவிர்த்துட்டு அப்படியே அவாய்ட் பண்ணிட்டு போவார். ஆனால் எந்த கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் கொடுக்குறவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா கருணாநிதி அவர்கள், ஜெயலலிதா ஓரளவுக்கு சொல்லுவாங்க, இவர் கமலஹாசன், சீமான், டிடிவி தினகரன், இந்த மாதிரி இருங்க. நீங்கள் இவ்வளோலாம் இல்லைனா கூட நீங்கள் மீடியா பேசுங்க. இதெல்லாம் முக்கியமானது. இல்லைன்னா ஏங்க இது சம்மந்தம் இல்லாத கேள்வின்னு சொல்லிட்டு போங்க. உங்ககிட்ட தான் ஆட்சி இருக்குது, மீடியா கிட்ட சொல்லிட்டு போங்க. அது கூட சொல்கிறது ஏன் பயப்படுறீங்க? என்ன பையனா எங்கள் வார்த்தைக்கிட்ட விட்டுற போகிறோம், இல்லை பேச தெரியாதோன்னு பயப்படுறாங்க. கேள்வி கேட்டால் பதில் கொடுக்க தெரியணும். கேள்வி கேட்கும்போது பதில் கொடுக்க தெரியலாம், தகுதி இல்லைன்னு சொல்லுவாங்களா. ஆனால் மீடியாவை கண்டிப்பாக மீட் பண்ணுமான்றது அது சட்டம் கிடையாது. ஆனால் மீடியாவை மீட் பண்ணணும்னு எல்லாரும் எதிர்பார்க்குறாங்க. அப்போ தான் பொதுமக்களுக்கு போய் சேரும் அப்படின்றதுக்கு தான். நீங்கள் அதுக்குன்னு சிலர் சொல்லுவாங்க, என்ன மோடி மீடியாவை மீட் பண்ணிட்டாரா இல்லைன்னா அதான் மீட் பண்ணாரு இல்லை, அப்போ கருணாநிதி மீட் பண்ணல, ஏன் நீங்கள் மீட் பண்ணுறல அப்படின்னு சொல்லுவேன். ஏன் மற்றவங்களாம் மீட் பண்ண, ஏன் மீட் பண்ண? நீ இன்னைக்கு முதல்வர் ஆகிறதுக்கு முன்னாலே நீங்கள் மீடியாவை மீட் பண்ணல. நீங்கள் அன்றைக்கி பயந்துட்டு தானே ஓட்டிங்க கரூர் மேட்டரில். அன்றைக்கி மீடியா பயந்து போனோன்னு சொல்ல முடியாது. அன்றைக்கி மீடியாவை மீட் பண்ணுங்க, மீட் பண்ணலை. இவருக்கு மீடியாவை மீட் பண்ணுறது தைரியம் இல்லை. நன்றி சார். நன்றி ராம்குமார்.